ஓம் தத்புருஷாய உத்மகே உதரதுண்டாய தீமதுன்னோ நந்தி பரசோதியாத். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. இந்த நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி. ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புகள், உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள், உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டி தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு. காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வை அளித்திரு சுக்கிரன் வலிமையோடு இருக்கக்கூடிய துளாராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். சூரியன் புதனும் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம். உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம். ஐப்பசியும் கார்த்திகை, ஐப்பசி 15 நாட்கள், கார்த்திகையில் 15 நாட்கள். இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள். அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசியல் பதவியும் அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் வாய்ந்த அரசியல் அரசாங்கத்திற்கு அதிகாரம் பெற்ற பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய பூமி ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் பல சொத்து சுகங்களை அள்ளித் தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள். ஆக ஐப்பசியில் 15 நாட்களும் கார்த்திகை 14 நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம். நேயர்களே, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் நினைக்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. நவம்பர் மாத பலன்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் மிக பிரமாதமான அற்புதமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். நல்ல நேரம் என்றால் இதுதான் சரியான நேரம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சரியான நேரம். இந்த சரியான நேரத்தில் சந்தர்ப்பங்கள், யோகங்கள், பல தொழில் யோகங்கள், பல சந்தர்ப்பங்கள், உயர்வுகள், முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் உங்களை தேடி குருவே வந்துவிட்டார். உச்சம் பெற்று உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஆக உச்சம் பெற்ற குருவால் உங்கள் வாழ்வு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். ஆக டிசம்பர் வரை உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையப் போகிறது. ஆக அதில் 11ஆவது மாதம் இது நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்தில் கடகராசியினுடைய யோகங்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. முதலில் தனகாரகன் உங்களிடத்தில் பாக்கியாதிபதியாகி 6-9க்குரியவராகி உங்க ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. 6ஆம் இடம் என்பது தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது. தொழில் வெற்றிகள், நல்ல பதவிகள், தொழில் வெற்றிகள், வியாபார வெற்றிகள், தொழில் வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம், பலவிதமான
போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவது, தனத்தை பெறுவது. தொழில் போட்டிகள் ஈடுபட்டு வெற்றி பெற்று தனத்தை பெறுவது, மதிப்பு மரியாதையை பெறுவது, புகழை பெறுவது, பெயர் புகழ் அந்தஸ்து, நல்ல பதவி, நல்ல வியாபாரம், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த வியாபாரம், நல்ல பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மேலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம். முக்கியமாக அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலம். அரசியல் இருப்பவர்களுக்கு, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிறந்தா மிருகசீரிஷம் புனர்பூசம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை பறக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும்பாங்க. அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச ராமபெருமான், அதாவது எத்தனையோ சோதனைகளை கடந்தாலும் அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். எத்தனையோ சோதனைகளை கடந்தாலும் சோதனைக்கு பின் தானே சாதனை. சோதனைக்கு பின் தான் எந்த மனிதனும் சர்வ சாதாரணமாக எளிதில் ஒரு அரச பதவியில் அமர்ந்து விட முடியாது. சோதனைகளை கடந்து வந்தால்தான் மனிதனாக நடந்து கொள்ள முடியும், ஒரு அரசனாக நடந்து கொள்ள முடியும், ஒரு அமைச்சராக நடந்து கொள்ள முடியும். ஒரு நிர்வாகத் திறமையை, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சோதனையில் கடந்து வந்த மனிதன் தான் ஒரு நிர்வாகத் திறமையோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடிய காலம். மேலும் அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரனாகப்பட்டவன் 3/11/2025 3/11/2025 அன்று 4ஆம் இடம், சொத்து யோகம், பதவி யோகம், தொழில் முன்னேற்றம், புதிய தொழில், வீடு சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, புதிய வீட்டுக்கு புதுமனை புகுவிழா, அதே நேரத்தில் பலவிதமான செல்வ யோகங்கள் பெறுவது, பதவி யோகங்கள் பெறுவது, சொத்து யோகங்கள் பெறுவது, நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு அற்புதமான வாகனம் வாங்குவது, சுகபோக வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம், மாளிகை போன்ற வீடு கட்டக்கூடிய யோகம், நல்ல மனைவி அமையக்கூடிய யோகம், நல்ல திருமண வாழ்க்கை. ஆக இப்படிப்பட்ட நல்ல பெண் துணை, திருமண வாழ்க்கை என்று ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய, சொத்து சுகங்களோடு சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடிய இடத்தில் சுக்கிரன். அவர் 3/11/2025 4ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எத்தனையோ கிரக அமைப்புகள் இருந்தாலும் மனுஷன் சுகமா இருக்கணும், நோய் நொடியோடு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கணும், சொந்த வீட்டில் நிம்மதியா இருக்கணும். வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கும். அதை செய்யாத இதை செய்யாத மனுஷன் ஃப்ரீயா இருக்க முடியாது. ஒரு வாடகை வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சொந்த வீடு யோகத்தை தரக்கூடிய 4ஆம் இடம். ஏதோ ஒரு சொந்த வீடு இல்லை, மாளிகை போன்ற சுகபோக வாழ்வை தருகின்ற சுக்கிரன் அழகு கலைக்குரியவன். அழகு, அப்படிப்பட்ட அழகு வீடு, அற்புதமான வீடு, அப்படிப்பட்ட ஒரு வீட்டு யோகத்தை, சொந்த வீட்டு யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். இந்த இடத்துல உட்கார்ந்தாலே கலை, அதாவது அந்த கலை அம்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை, அப்படிப்பட்ட வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ரசிச்சு கட்டுறவங்க ரசிச்சு கட்டுவாங்க. வாங்குறவங்க அந்த கலை அம்சத்தோடு இருக்கக்கூடிய வீட்டை வாங்கி அந்த இடத்துல குடி போகக்கூடிய புதுமனை புகுவிழா ஏற்படும். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள்லாம் அந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கும். ஐப்பசியிலாம் ஒரு முடிவு எடுத்து கார்த்திகையில் நடக்கும். ஐப்பசியில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஐப்பசியில் இந்த வீடு வாங்குறது, இந்த பொருளாதார பிரச்சனைகளை, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் நல்ல தெளிவான முடிவு. இந்த வீடு தாங்க நமக்கு, இந்த சொத்து தாங்க நமக்கு,
பணத்தை இதில் முதலீடு பண்ணலாம், காசை இப்படி சேர்க்கலாம், காசு இந்த இடத்துல நம்ம இந்த வருமானத்தை இந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அப்படிலாம் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, திட்டமிட்ட வாழ்க்கை, ஒரு அற்புதமான யோகத்தை பெறுகின்ற ஒரு நல்ல யோகம். அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஒரு ஆடை ஆபரண ஸ்டோர் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். ஆடை ஆபரணங்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்லாம் வைக்கக்கூடிய நிலை, வாகன ஷோரூம் இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அந்த தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக முதலீடு ஸ்தானம் அப்படின்னு ஒன்று, 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம், யோகங்களை அள்ளித்தருகின்ற ஸ்தானம், சொத்துக்களை அள்ளித்தருகின்ற ஸ்தானம், திடீர் ஒரு லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், திடீர் அரசாங்க அரசியல் ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஸ்தானம், அதுதான் 5ஆம் இடம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தின் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்கின்ற ஒரு ஸ்தானம். அங்கே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி செவ்வாய், அவரே 5-10க்குரியவராக 5ல் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் யாரு? உங்களுடைய திறமை, பிளட்டு, ரத்தம், பூர்வீகம், சகோதரத்துவம், உங்களுடைய புகழ். நீங்க இந்த காலத்துல என்ன தொழில் பார்த்தால் பெயர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு உச்சத்திற்கு சென்றுள்ள நிலை. ஏனென்றால் அந்த இடத்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். செவ்வாயை உச்சம் பெற்ற குருவை அதாவது குரு செவ்வாயை பார்க்கும்பொழுது உங்கள் தொழில் பல மடங்கு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகிறீர்கள். டாப்ல போயிட்டான், அவனெல்லாம் பிடிக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக, உறுதியாக கடகராசிக்கு அற்புதமான யோகம். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இனி எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திடீர் யோகங்கள், திடீர் பதவி யோகங்கள், திடீர் வியாபாரங்கள், திடீர் காசு குணம் கொட்டக்கூடிய அனைத்து யோகங்களுமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதாவது 10ஆம் அதிபதியே 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த தொழில் ரீதியான, பதவி ரீதியான, உத்தியோக ரீதியான பலவிதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள். பதவி உங்களை தேடி வரும், பொறுப்புகள் உங்களை தேடி வரும், பிரமாதமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட அதாவது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கும் போது பிரம்மாண்டமாக இருக்கும் வாழ்க்கை. 5க்குரியவனும் 10க்குரியவனும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு, அது சாதாரண தொடர்பு இல்லை, ஆட்சி உச்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள். ஆச்சரியமான யோகம். இந்த அமைப்பு பார்த்தா ஜாதகத்துக்கு வருதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5, 9 உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 9ஆம் அதிபதி உங்க ராசியில உச்சம். இப்படி ஒரு அமைப்பு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம். ஆக கடகராசினர்களே, இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, அதாவது என்னதான் இங்க கோச்சாரத்தில் கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தாலும் சிலருடைய ஜாதகங்கள், பிறந்த ஜாதகங்கள் ஒரு கடுமையான தோஷங்கள் இருக்கக்கூடிய தசாபூத்திகள் நடந்தால் இந்த பலன்கள் தடைபடும். கடுமையான தோஷங்கள், பாவ கிரகங்கள், தோஷங்கள், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சேராது, நடக்காது. என்னடா அப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே, நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அப்போ என்ன ஜாதகம் ஜோசியம் ஒரு பொய் தான்ப்பா சொல்கிறாங்க அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி அல்ல. பிரம்மனுடைய படைப்பு ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். அப்போ
அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை எப்போ தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.